சுகந்தமாய் விடரும் மலர்கள், தண்ணீரில் ஓடும் மீன், கானகத்தில் துள்ளும் மான், கவிமிகு சோலை, சலசலக்கும் காட்டார், வானில் மத்தாப்பூ, இடி மின்னல், வெள்ளி கம்பிகளாய் மழை, இமயமாய் மலை, ஓயாது உரசும் கடல், அடுக்கடுக்காய் சொன்னால் இன்னும் ஆயிரம் ஆயிரம். படைக்கப்பட்ட பூமி இத்தனை அழகு என்றால் பரம்பொருளின் இறையரசு எத்தனை பேரழகு. என்னிட இயலுமா இத்தனை மகிழ்வையும் நொடியில் நொறுக்கினான் மானிடன். தன் ஆணவத்தால் இறை பிரசன்னத்தையும் அருள் வாழ்வையும் இழந்தான். இரக்கத்தின் பிதா மனிதனை மீட்க தன் மகனையே உலகிற்கு அனுப்பினார். ஏழையின் ஏழையாய் மாட்டு கொட்டகையில் மானிடனாய் தோன்றிய அமைதி புறாவிற்கு நாம் அளித்த பரிசுகள், சிரம் கொடுத்து நேர்பாதை காட்டிய அன்பருக்கு முள்முடி, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஏணியான நம் தந்தைக்கு கசையடிகள், 5 அப்பத்தால் 5000 பேரை உண்ணச் செய்த நேசரின் கரங்களில் கொடும் ஆணிகள், துயரோரை தேடி ஓடிய பாதங்களுக்கு ஓர் ஆணி, மானிட மகனுக்கு தலை சாய்க்க மண்ணில் இடம் கொடாது சிலுவை மரணம். இத்தனை பாடுகளையும் கலை வடிவில் சிலுவை பாதையால் காட்சியாக்குகிறோம். இயேசுவுக்கு மரண தீர்ப்பு வழங்கப்படுகிறது. கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலை 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்று எதிர்பார்ப்பு கூறிய மாநிலரை இப்போது சொல், உன் கண்ணத்தில் அழைத்ததையா? அவன் எங்கே சொல்ல போகிறான்? கலிலேயா தொடங்கி யூதேயாவை மக்களை போதித்து உன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாயே, எங்கே உன் மக்கள்? யாராவது உன்னை காப்பாற்றுகிறார்களா? பார்ப்போம். தன்னையே காத்துக் கொள்ள முடியாத இவன் ஊரை காப்பாற்ற போகிறானா?
மகாபிரபு பிராந்து அவர்கள் அவையின் தர்பார் மகால் எழுகிறார் எழுகிறார். பாஸ்கா பண்டிகை உணவு தயாரிப்பில் முழுதாய் முனைந்து நிற்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய பாஸ்கா நல்வாழ்த்துக்கள். மாட்சியுரை மன்னனுக்கும் அவையோருக்கும் யூத மரபுப்படியான பாஸ்கா நல்வாழ்த்துக்கள். மக்கள் மன்றத்தில் குற்றவாளியாய் நிற்கும் இவன் செய்த குற்றம் என்ன? இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான். ஆனால் மெசியா என்கிறான். மெசியாவாகிய அரசன் இவன் என்கிறான். நீ யூதரின் அரசனா? அவ்வாறு நீர் சொல்கிறீர். இவர்கள் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு உன் பதில்? போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானா? மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள். மக்கள் சீரழிய காரணமா இருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்கள். இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. இல்லை இல்லை, இவனை சிலுவையில் மரண தண்டனைக்குரிய யாவற்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. ஆகவே இவனை சவுக்கால் கசையடி கொடுத்து விடுவிக்கிறேன். யாரங்கே? இவனை கட்டி வைத்து சவுக்கால் அடித்த பின் கொண்டு வாருங்கள். யூதர்களின் ராஜாவே வணக்கம். உலக மீட்பரே வந்தன். இதோ உங்கள் அரசன். அவனை சிலுவையில் உங்கள் அரசரை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா? உங்களுக்கு சீசரித்தவர்கள் அரசர் யாரும் இல்லை. நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றங்கள் என்ன? இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை உங்களிடம் ஒப்பித்திருக்க மாட்டோம். நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள். சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது. நீ யூதரின் அரசனா? நீராக இதை கேட்கிறீரா? இல்லை மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா? நான் அந்த யூதனா? உன் இனத்தாரும் தலைமை குருவும் தான் உன்னை என்னிடம் ஒப்படைத்தார்கள். நீ என்ன செய்தாய்? எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதன்று. அவ்வாறெனில் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். அப்படியானால் நீ அரசன் தானே? அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். என் இனிய மக்களே, இவனிடத்தில் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை. பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்வது வழக்கம். யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? நீ எங்கிருந்து வந்தவன்? என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுவிக்கவும் சிலுவையில் அறையவும் எனக்கு
அதிகாரம் உண்டு. இது உனக்கு தெரியாதா? மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன். இவனை விசாரித்ததில் எந்த குற்றமும் செய்ததாக இல்லை. நீர் இவனை விடுவித்தால் சீசரை நன்றாக இருக்க முடியாது. தம்மையே அரசாக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி. இதோ உங்கள் அரசன். இந்த மாசற்ற மனிதனின் கொலையால் எழும் ரத்தப்பழி எனக்கும் என் குடும்பத்திற்கும் சாரா. அது எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தையும் சாரட்டும். இதோ இந்த யூதர்களின் அரசனை சிலுவையில் அறைந்து கொள்ள ஆணையிடுகிறேன். சுமை நெஞ்சில் கல்வாரி நோக்கிய பயணத்தை சிலுவை மரம் இரண்டாம் நிலை, இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது. உலகத்தின் பாவத்தை போக்க வந்தவன் சிலுவையை தூக்குகிறார். இந்த கதை இவருக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் மட்டும் நான் நினைச்சேனா? இறந்தவனை உயிர்ப்பித்தான், நோயாளிக்கு விடுதலை கொடுத்தானா? இப்போ தன்னை காப்பாற்றிக்க திராணி இல்லை. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னவருக்கா இப்படி ஒரு சுமை? இல்லை இல்லை, அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். சிலுவை என்ன சிலுவை, எல்லாம் கூடாது. நாம் பாவ சுமை நீங்க இரவு பகலாக ஜபித்தவருக்கா இந்த நிலைமை. அந்த பரமபிதா இவருக்கு பலமும் ஆறுதலும் தரணும். நடப்பது அநியாயம்னு தெரியுது, ஆனா நாம ஏதாவது கேட்க போய் ஆபத்தை விளைவிட்டாங்கன்னா நமக்கு எதுக்கு வாங்க? இதோ சிலுவைய சமத்தா சுமந்து கல்வாரி வரை ஓடி போயிடு. வழியில ஏதாவது முரண்டு பிடிச்ச உண்டியில நடக்குது. தந்தையே, இதோ துன்பக்கிடம் சிலுவை வழிகள் என் முன் நிற்கிறது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஏணியாக இருப்பேன் என்று எண்ணிய என்னை ஏனோ இந்த சிலுவை பாரம் அழுத்து விடுகிறது. தந்தை, உமது சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன். என்னடா சிந்தனை? என்ன அனுப்பிச்சிடாம தொலைச்சிடும் நேரமாகுது. உன்னை ஒழிச்சு கட்டினா தான் எங்களுக்கு நேர நேரத்தோட வீட்டுக்கு போக முடியும். ஐயோ, இறைமகன் இயேசு மனித மாண்புகள் மலர யதார்த்தங்களை எடுத்து கூறினார். யதார்த்தங்கள் எந்த தூரத்தில் உயரத்தில் இருந்தாலும் எட்டி பிடிக்கும் ஆற்றல் இளைஞனுக்கு உண்டு. இளைஞன் இயேசு படும் பாட்டை பார்க்க எனக்கு நெஞ்சு பொறுக்கவில்லையே.
நின்றான் முழு பலத்துடனே வீழ்ச்சியின் வலிகளை மறந்துவிட்டு எழுந்து பயணம் தொடர்கின்றான் எழுகின்றான். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். சொன்ன பரமன் பாரமான சிலுவை நடத்தத்தால் குப்புற விழுந்து கிடக்கிறார். செத்தவன் எழுப்புன பாசனிக்காரன் இப்ப என்னன்னா தானே எழுப்ப முடியாம படுத்து கிடக்கிறான். பாசத்தால் கெத்செமனியில் விழுந்து இரத்த வியர்வை வியர்த்தே இன்று பாரத்தால் விழுந்து கிடக்கிறேன். இதோ என்னை எழுப்ப சாட்டையால் அடிக்கிறார்கள். வீழ்ந்து கிடக்கும் என்னை எழுப்ப விரைந்து வாரும் இறைவா. பாவச்சேற்றினில் விழுந்த உலகத்தை மீட்க வந்த நேசரே, உமக்கா இந்த நிலை. இறைவா, கொடுமை கொடுமை. எழுப்புடா, உனது நடிப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னதான் அழுதாலும் விழுந்தாலும் உன்னை சிலுவையில கொல்ல விட மாட்டோம். எங்கே அவன் காவலர்கள், எங்கே அவன் சீடர்கள்? என்னோட வாழ்க்கையை பேசுறேன். மரியாள் இயேசுவை சந்திக்கிறார். ரத்தம் சிந்துகிறாயே, தாங்க
செய்யணும்னு நினைச்சா போ 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 போங்க. யோ ஓடியாடா. யூதேயா கலிலேயா என்னும் ஓடி நடந்தல இப்போ தானே. இந்த அம்மாவுக்கு வேற வேலை இல்லை. சேவை சேவை தலையால் பிடி அவர் சொல்லுற போது தப்பிச்சே இருக்கணும். இனி அழுது ஒன்னை மகனை கொத்தா மட்டும் போல கட்டி காத்து வீட்டோட வளர்க்க தெரியும். இதோ ஒரு காலம் வரும். அப்போது மனைவிகளுக்கு இறந்து பிள்ளை பெறாதவரும் பால் கொடாதவரும் வேறு பெற்றவர்கள் என்று சொல்வார்கள். அப்போது மக்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விடுங்கள், குண்டுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்பார்கள். போதும் அதிகமாக இங்கேயும் அவரேசம் என்னதான் கத்துனாலும் கதனாலும் ஒரு பயனும் இல்லை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சொர்க்க சிந்தை இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. மறுத்திடவே முடியாதில்லை, உதவிட சீமோன் திரைகின்றார். இதயம் தொலைத்த மனிதரிடை இணங்கிடும் மொழியா திகழுகின்றார். மறுத்திடவே ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். பாடல்களே, ஒரு பாவம் அறியாத இந்த பரமனுக்கு இவ்வளவு பெரிய துன்பமா? கொடும் சிலுவை தோளில் சுமத்தி கொலைவெறியர்களாக வேடிக்கை பார்க்கிறீர்களா? சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து ஒளியேற்றி உமக்கா இந்த கதி. உனக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டு தானே, எதுக்கும் கொடுப்பதற்கு கொடுத்துதான் நீ இப்படிடா. எப்படியோ எங்களுக்கு சமயத்துக்கு போய் சேர ஒரு வழி கிடைச்சது. எப்படியோ எங்கே இருந்து வந்த சீமோனுக்கு இயேசுவுக்கு உதவ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கூட இருந்தும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. தடுமாறும் பாதங்கள், தள்ளாடும் உடல், புழுதி நிறைந்த முகம், கசையடி காயங்கள், கரடு முரடு பாதை, பாரமான சிலுவை, உதவுகின்ற சீமோனி, இறைவா நன்றி. மனசாட்சி கருவேப்பில மனசாட்சி நல்ல ஓடு. இந்த உலகத்துல யாருக்கு இல்ல மனசாட்சி? இவனுக்கு. சரி சரி, வேவா நினைக்க. வேவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சொர்க்க சிந்தை இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. துணிவுடனே இயேசுவின் முகத்தை வெரோனிக்க துடைத்தார் துணியாரே. உருவம் பரிசா பதிந்ததுவே, உள்ளமும் அவர் பால் சென்றதுவே. துணிவுடனே
உடனே உமது முகம் இவ்வளவு விகாரமாக மாறிவிட்டதே. உன் திருமுகம் இரத்த கரைகளால் கலங்கப்பட்டு போனதே. புழுதியும் சகுதியும் உன் முக மலர்ச்சியை மாய்க்கிறதே. என்ன செய்வேன் ஐயே, நான் என்ன செய்வேன்? இந்த பெண்ணுக்கு என்ன திமிரு! ஊரெல்லாம் வேடிக்கை பார்க்குது. ஆனாரப்பட்ட ஆம்பளை எல்லாம் வெறுமனை நிற்கிறோம், இவன் மட்டும் முகத்தை தொடக்கிறான். அந்த பெண்ணுக்குள்ளேயும் இப்படி ஒரு வீரமா? வீணர்களால் வதைபடுகிற இயேசுவுக்கு உதவி செய்ய அவளுக்காவது மனசு வந்தது. ஏமா பொண்ணு, நீ மட்டும் வீரம் காட்டி மூப்பர்கள் பகையை சம்பாதிக்காது. ஓடி! மாசற்ற மாணிக்கத்தின் முகத்தில் கருணை இல்லாமல் வடுக்களை உருவாக்கி கோர தாண்டவமாடும் கோழைகளே, பெண்கள் ஆண்களுக்கு இடைச்சமக இல்லை. நாங்களும் கடவுளின் படைப்புகள் தான், புரிஞ்சுக்கோ. சாதாரண பெண்ணான வெரோனிகா என் நடத்தை முகமொழி உலகில் காட்டும் துணிச்சல் காதல். அநியாயங்களை கண்டும் காணாத மனிதர்கள் மத்தியில் இவள் ஒரு புதுமை பெண், இவள் ஒரு வீர பெண். யோ, அப்போ வீணா என்ற நேரத்தை வீணாக்கிறார். இயேசுவின் திருமுகம், இயேசுவின் திருமுகம், கலங்கமற்ற அந்த அமைதி புறாவின் முகம் என் துணியில் பதிந்துள்ளது. ஐயோ, அவரின் அளப்பரிய அன்பை எனக்கு வெளிப்படுத்தினார். நிலம் பார்த்து நடப்பவர் பத்தினி, முகம் பார்த்து சிரித்தால் மோசமானவள் எனும் இச்சமுதாய சிந்தனைக்கு சவுக்கடி கொடுத்தார். வாழ்க அவர் நாமம். நானே கடவுளின் மகனை நிற்கிறாரே, எங்கே அவன் தன்னை காப்பாற்றுகிறான் பார்ப்போம். ஐயோ மூடர்களே, இறைவனுடன் சிந்தியாலும் இந்தியாவீர்கள். மாசற்ற அவரின் முகம் இதோ இந்த துணியே, இனிமேலாவது நம்புங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வ சிந்தை கட்டத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. மீது மீண்டும் விழுந்தார், நடந்திடும் மறுவினை இழந்து விட்டார். மனிதரை விடுவிக்க வந்தவரை மண்ணில் வேண்டி மகிழ்ந்தார். மண்ணீது ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். உலகத்தையே தாங்கி தூக்கி நிறுத்துவே வெறும் வார்த்தைகள் கூறியவன் இப்போ நிலை தடுமாறுகிறான். எங்கே போச்சு இவன் வீரம்? எங்கே போனார்கள் இவனது சீடர்கள்? பாவத்தால் பலவீனம் அடைந்திருந்த எங்களுக்கு பாரமாய் இருந்தேன். எங்களின் பலவீனம் உம்மை நிலை தடுமாற செய்ததை பரம தந்தையை இத்துன்பத்தை எதிர்கொள்ளும் பரவர்களும். நடிக்காதடா, உன்னை சிறு அறிஞ்சுதான் கொல்லும். ஏழை செத்து வச்சா அண்ணே சிப்பாடி இவன் உயிர் இருக்கு இருக்கு, இதை
ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டுறது போதும். ஓரமா வந்து வேடிக்கை பாருங்க. இவனை எழுப்புறது எப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணே எழுச்சாட்டே வல்லம கிளாஸ் எழும்பாம எங்க போயிட போறான்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சரி சிந்தை இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. அழுகையுடன் இயேசுவின் எண்ணா எருசலேம் மகளிர் நடக்கின்றார். உங்களின் பிழைக்காய் அழுதிருந்தார். பிழையற்ற உலகம் படைக்க சொன்னார். அழுகையுடன் எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்லுகிறார். எருசலேம் மகளிரே, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்திற்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? என்னதான் நடக்கிறது? உலகம் இத்தனை கொடியதா? நாம் இதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பதா? ஐயோ, இந்த மாமன்கள் தானே யூத கண்ணுக்கு ஆறுதல் தர வந்தது. பிள்ளை மகளாக இருந்தாலும் பெண்தான் என மற்றவர்களுக்கு புரிய வைத்தாரே. பெரும் பாடுள்ள பெண்ணுக்கு விடுதலை தந்தாரே. இளைஞர்களை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என ஆறுதல் தந்தாரே. உனக்கு எங்களால் என்ன செய்ய முடிகிறது? எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரி, உன்னிடம் அனுப்பப்பட்டவரை கல்லால் எறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைகள் கூட்டி சேர்ப்பது போல நான் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மக்கள் என்ன செய்கிறார்கள் என அறியாதிருக்கிறார்கள். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் அது இப்போது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது.
காலம் வரும் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்திருக்கவில்லை. ஐயோ கடவுளே, பரமனே, பல்லோ, உலகநாதனே, உமக்கு இத்தனை துன்பங்களை இழைத்த எம் மக்களை மன்னியும். ஊருக்கு நிகழ்வாங்க நம் நிலையில் பெரிய தாங்கும் வரம் போல இயேசு சிலுவை சுமந்து கொண்டே எமக்கு ஆறுதல் கூறினாரே. உம்மோடு நாங்கள் வாழ்க்கை பாறையில் நடந்து உம்மை அன்பு செய்கிறோம் தந்தையே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. மறுபடியும் மண்ணில் விழுந்தார், சிலுவையின் அடியில் சிதைகின்றார். உயிர் கொள்ளும் வலியா துடி துடித்தும் இதற்கினை அடைந்திட எழுகின்றார். மறுபடியும் ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை தரையில் விழுகிறார். இங்கே வந்து சந்திராவா கல்வாரில கொண்டு சிலுவை ஆஜாப்பா நாம் பணி முடி. அண்ணே இதெல்லாம் வெறும் பாசாங்க. கொஞ்சம் முன்ன அந்த வெள்ளத்தை பேச திமிர் பேச்ச கேட்டல, இதெல்லாம் நம்ம ஏமாத்து நித்த. சவுக்கடியாலும் சிலுவை பாரத்தாலும் தரமாறும் தெய்வத்தை தாங்க கூட எங்களால் ஏதாவது சொல்லி நிற்கின்றோமே. நாங்கள் ஒரு பார்வையாளர்கள் மட்டுமே. ஐயோ, இது கடைசி வரை வந்து சேரமான்னு தெரியல. பையில செட்டு வச்சா நாம தொப்பிடிதான் ஆபத்து. கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாரு. இதோ பாரு, ரெண்டு திருடர்கள் எவ்வளவு தெம்பா சில்வ சுமந்து வராங்க. இவன் என்னடான்னா உலகம் பூரா வேஷம் போட்டான். நான் தான் கடவுளுக்கு மகன் சொன்னாங்க. இப்போ என்னடான்னா மூச்சு காற்றினா சொன்னாங்க. எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. நீங்க இப்ப ஊரை கூட்டி எங்க வேலைக்கு உழைச்சு பயங்கர சும்மா இல்லையே சிரமத்தை அடிக்க வாங்க போறீங்க. ஆமாயா, ஆமா. இரக்கமில்லாத இந்த மாசத்தை புறாவை சாச்சிட்டீங்களே. ஆமா ஆமா, இப்ப எங்க மேல குத்தம் சொல்லுங்க. இது நீங்களும் உங்க ஆளுங்களும் சேர்ந்துதானே சிலுவையில் அறையும் கூப்பா போட்டீங்க. ஐயோ மெஸ்ஸியாவோ இயேசு ஏதோ இனி கொண்டாடுவாங்க. அப்புறம் உனக்கு நிம்மதியாச்சு. உனக்கு நிம்மதி வர எங்க நிம்மதி கேட்கலாம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி.
இருந்தார். அவமான வேதனை அனுபவித்தார். உடலில் வலியுடன் உறவலியும் சேர்ந்திட மனுமகன் துடிக்கின்றார். ஆடைகளை இயேசுவின் நாடையை உருகிறார்கள். அப்பாடா, ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. நம்ம யூதர்களின் ராசாவுக்கு தண்ணி தானே வெள்ள கோலம் கலந்த திராட்சை ரசத்தை நம்ம ராசாவுக்கு குடிக்க கொடுத்தா. இதா குடி, நல்ல ரசம் குடி. குடியா, சும்மா குடிடா. குடிதானா? நீ குடிச்சா என்ன, குடிக்காம போனா எங்களுக்கு என்ன? சரி சரி, நேரமாச்சு, இவனது ஆடைகளை கலச்சும். நான் முதல்ல சொன்னேன், எங்களுக்கு கடமை முடிச்சுட்டு போறோம், வேற வேலை இருக்கு, ஓடி வேண்டாம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். கரங்களை துடைத்தார், கால்களை சேர்த்தும் அறைந்து விட்டார். ஆவியை பதித்திடும் போக்குடனே சிலுவையில் சேர்த்து தொங்க வைத்தார். ஆணிகளா நிலை இயேசுவை சிலுவையில் ஆணியால் அறைகிறார்கள்.
செய்தார் தந்தையே தந்தையே தந்தையே. 12ஆம் நிலை இயேசு உயிர் துறக்கிறார். தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இவனது ஆடை என்ன செய்யலாம்? அதை சீட்டு போட்டு குலுக்கல் முறையில் யாருக்கு வருகிறதோ அவங்க எடுத்துக்குவாங்க. பிறரை விடுவித்தார். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவருமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசனால் உண்மையை காப்பாற்றிக் கொள். இஸ்ராயேலின் அரசனாகிய மெசியாவே, இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வாரும். அப்போது நாங்கள் உன்னை நம்புகிறோம். நீ மெசியா தானே? உன்னை எங்களை காப்பாற்றி பார்ப்போம். மகாபாவி, நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உருவாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நாம் செயலுக்கு என்ற தண்டனை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். நீ இன்று என்னோடு பேரென்ற வீட்டில் இருப்பார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன். அம்மா, இவரே உம்மா. தாகமாய் இருக்கிறது. டேய், ஐயா தாகமா இருக்கிறானா? குளிச்ச திராட்சை ரசத்தை குடிக்க கொடுங்களா? என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? எல்லாம் நிறைவேறிட்டு தந்திரம் கைகளை என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அன்னை உயிரற்ற உடலை உளமந்தார் துயரடைந்தார் உள்ளத்தை உருக்கிடும் பறிவுமந்தார்
15ஆம் நிலை இயேசுவின் உடலை மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். மாட்டுத் தொழுவத்தில் மலர்ந்த முகத்துடன் தன் மகனை மகிழ்ச்சியுடன் மடியில் கிடத்திய தாய் இன்று மக்கள் மத்தியில் மக்களுக்காக மடிந்த தன் மகனின் உடலை மடியில் சுமக்கும் லட்சிய தாய். ஒரு வாழல்ல, 1000 வியாகுல வாழ்கள் அன்னையின் இதயத்தை ஊடுருவினாலும் லட்சியம் தவறாத வீர மகனின் தாய். அவள் இறையாட்சியின் லட்சிய தாய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. கல்லறையில் உடல் அடங்கிட செய்தார், உடங்கி விட்டார் என கனவு கண்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், உலகம் உயர்ந்திட பலியானார். என் இறைவா இயேசுவின் உடலை அடக்கம் செய்தல். இந்த கல்லறை இயேசுவுக்காக தர முடியுமா? என்னுடைய கல்லறையை இயேசுவுக்கு தர நான் என்ன பாக்கியம் செய்திருக்கணும்? மாட்டு தொழுவம் எனக்கு தொட்டி, வைக்கோல் எனக்கு புல்லணை, உலகில் தலை சாய்க்கவும் இடமில்லை. என் அடக்கம் என் மக்களின் புது வாழ்வின் தொடக்கமாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. உன்னோடு நான் உந்தன் பாதை சிலுவையுடன் தினம் நடந்திடவே, சிலுவையின் பயன் இலைகளிலே நான் சிந்தை ஒன்றிடம் அருள்வாயே. என் இறைவா 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 இறைவா. 15ஆம் நிலை இயேசு உயிர் பெற்று எழுகிறார். மண்ணின் மடியில் மாய்ந்திடும் மனித உறுப்புகள் பிறருக்கு தானமாய் வழங்கி பிற மனிதரிடம் தன் மகனை காணும் பெற்றோர், இறந்ததும் மடியில் உலக மீட்புக்காய் சுமக்கும் அன்னையின் பாசம்.
உந்தன் பாதை சிலுவையுடன் தினம் நடந்திடவே சிலுவையின் பயண நிலைகளிலே நான் சிந்தை ஒன்றிட அருள்வாயே உன்னோடு